அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு தாய் அவங்க பிரசவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் கடுமையான வேதனையை அவங்க அனுபவிப்பாங்க. ஆனால் அதே தாய் பிரசவித்ததற்கு பின்பாக அந்த குழந்தையை பார்த்த அந்த சந்தோஷத்தில் அதுக்கு முன்னால் பட்ட அந்த வேதனை, கஷ்ட நஷ்டம் அனைத்தையுமே மறந்து அந்த ஒரே நிமிஷத்தில் இன்ப நிலைக்கு வந்துடுவாங்க. இதே மாதிரி தான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இறைவனால் சோதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறான் என்று சொன்னான். அல்லாஹு தாலா அதற்கு பொறுமையாக இருந்ததுக்குண்டான பலனை சொர்க்கமாக கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இறை நல்லடியானுக்கு இப்படிப்பட்ட அந்த உதாரணம் தான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான முறையில் ஒரு ஹதீஸ் மூலமாக விவரித்து காட்டுவார்கள். இந்த ஹதீஸ் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பாங்க. சஹீஹ் முஸ்லிம், சஹீஹ் இப்னு மாஜா, முஸ்னத் இமாம் அஹ்மது போன்ற ஹதீஸ் நூல்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். இந்த உலகத்திலே சொர்க்கமாக வாழ்ந்த, வசதி வாய்ப்போடு சொர்க்கமாக வாழ்ந்து இறைவனை மறுதலித்து வாழ்ந்த, நரகம் என்று தீர்மானிக்கப்பட்ட அந்த நபர் மறுமை நாள் அல்லாஹு தாலா அவரை நரகத்தினுடைய அந்த வாசல் வர கொண்டு சென்று அதில் அப்படி முக்கி எடுப்பான். இப்போ இறைவன் கேட்பான், உலகத்தில் நீ எவ்வளோ சந்தோஷத்தை அனுபவித்த, எந்த அளவுக்கு நீ வாழ்ந்த என்னை கேட்க, எவ்வளோ அளவுக்கு நன்மையான ஒரு வாழ்க்கை உனக்கு நான் தந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இறைவா இந்த வேதனையை காட்டிடும். உலகத்தினுடைய சந்தோஷம் ஒன்றுமே இல்லை இறைவா, எதையுமே நான் அனுபவிக்கவில்லை என்ற அந்த ஒரு நொடி வேதனையில் கடந்த காலத்தினுடைய சந்தோஷத்தை மறந்து விடுவான். அதே போல் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இறை வணக்கத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டு மறுமை நாளில் சொர்க்கத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் அந்த சொர்க்கத்தில் அல்லாஹுத்தாலா அவனை முக்கி எடுப்பான். அந்த நேரத்தில் இறைவன் கேட்பான், உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ வேதனைப்பட்ட என கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த சொர்க்கத்தை பார்த்த அந்த நிம்மதியில் ஒரு தாய் குழந்தை பிரசவிக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தை பார்த்த அந்த சந்தோஷத்தில் அந்த கடந்த காலத்தினுடைய கஷ்டத்தை மறக்கிறாளோ, அதுபோல் அந்த நல்லடியாரும் உலகத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் மறந்து அப்படி எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் அனுபவிக்கலை, இதை விட சிறந்த ஒரு பாக்கியம் கிடைத்து இருக்கிறது என்று அல்லாஹு தாலாவிடம் சொல்வான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மை அல்லாஹ் சொர்க்கவாசியாக அங்கீகரிப்பானாக.